ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் தமிழ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக நம்ம தமிழ் வீடியோஸ் போடல. இப்போ நம்ம திருப்பி தமிழ் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னித்து வீடியோ என்னதுனாக்கா, ஒரு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். அலாங் வித் கேண்டில் ஸ்டிக் நம்ம ஆர்எஸ்ஐயை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஆர்டர் புக்கை கம்பைன் பண்ணலாம். அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஸ்கேல்பிங்காக நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, இப்போ நீங்கள் குவான்ட்ஸாப்பில் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலைனாக்கா நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், கைண்ட்லி இன்ஸ்டால் த அப்ளிகேஷன் அட் த அர்லியஸ்ட். ஓகே, பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணது இமீடியட்டாக உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ 25 ஃப்ரீ டூல்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. கரெக்டாக உங்களோட ட்ரேடிங் ஜெர்னியை இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக 25 ஃப்ரீ டூல்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நிறைய பெய்ட் டூல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ராக்ல பாருங்கள் எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, அனலைஸில் பாருங்கள், ஸ்கேனில் பாருங்கள், ட்ரேடிங்கில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த டூலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்கள் வந்து கீழே வீடியோ லைப்ரரியோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமாக வீடியோ லைப்ரரிக்கு போகலாம். ஆர் எல்ஸ் வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் கோ டு லேர்ன் செக்ஷன், வீடியோ லைப்ரரிக்கு போங்க. இங்கே நீங்கள் வீடியோ லைப்ரரிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு குவான்ட்ஸாப்போட எல்லா டூல்ஸுமே இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய் லாங்குவேஜில் பாருங்கள், போய் தமிழ் போடுங்க. ஸோ தமிழ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ தமிழ் வீடியோஸ் என்னன்னாக்கா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இங்கிலீஷில் ஹிந்திலாம் வீடியோஸ் புரியல, எங்களுக்கு தமிழில் போகணும். அதனால இது வந்து தமிழ் மக்களுக்காக தமிழில் ஷூட் பண்ணி நான் பர்சனலாக போட்டிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு சில டூல்ஸ் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த வீடியோ பார்க்குறச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதாவது புரியலனாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஹெல்ப்லைன் நம்பரில் இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தமிழில் தான் பேசணுன்னாக்கா நீங்கள் என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க என் கூட உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், ப்ரொஃபைலில் போய் சப்போர்ட்டில் போனீங்கன்னா support@quantsap.comல நீங்கள் மெயிலும் போடலாம். என் பேர் விக்னேஷ். ஸோ நீங்கள் விக்னேஷ் கூட பேசணும்னு சொன்னீங்கன்னாக்கா டெஃபினட்டாக என் கூட உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா டூல்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இன்னிது டாபிக் என்னது, நம்ம எதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் அபவுட், கிவ் மீ a செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து bullish engulfing, bullish engulfing. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ bullish engulfingனா என்னது நீங்கள் கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கேண்டில். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ப்ரையர் கேண்டில். ஓகே, அண்ட் சே the next candle, okay, the next candle has immediately surpassed this whole red candle. இந்த red candle முழுசா அடுத்த கேண்டில் வந்து கவர் பண்ணிருச்சுனாக்கா இதை நான் bullish engulfing pattern சொல்லுவேன். ஓகே, அண்ட் இதே மாதிரி piercing patternும் உண்டு. ஓகே, let us talk about piercing pattern. இங்க பாருங்க, பியர்சிங் பேட்டர்னாக்கா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கேண்டில். ஓகே, அண்ட் லெட்ஸ் சே அடுத்த கேண்டில் வந்து இப்படி வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் இந்த ப்ரையர் கேண்டலோட 60% அடுத்த கேண்டில் கவர் பண்ணிருச்சுனாக்கா நம்ம அதை ஒரு பியர்சிங் பேட்டர்ன் சொல்லலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே, இது வந்து நம்ம பியர்சிங் பேட்டர்ன் சொல்லலாம். ஓகே, பியர்சிங் இது வந்து புல்லிஷ்கான ஒரு சென்டிமெண்ட், புல்லிஷ் சென்டிமெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, அண்ட் அந்த ரெட் கேண்டில் ஒரு 60% இன்னொரு கேண்டில் கிரீன் கேண்டில் கவர் பண்ணிருச்சுன்னா நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு புல்லிஷ்கான ஒரு சென்டிமெண்ட். ஓகே, இண்டிகேஷன். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் வேணும்னாக்க பேரிஷ் என்கல்ஃபிங் உண்டு. ஓகே, தட் இஸ் இப்போ வச்சுக்கோங்க ஒரு சாப் கேண்டில். ஓகே, அண்ட் இந்த சாப் கேண்டில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முந்தின உள்ள கேண்டிலை கம்ப்ளீட்டா அந்த சாப் கேண்டில் வந்து இது பண்ணிருச்சு, என்கல்ஃப் பண்ணிருச்சுனாக்கா we usually say this is a bearish engulfing candle. ஓகே, இந்த கேண்டிலோட பாடி வந்து கம்ப்ளீட்டா இந்த கேண்டில் கவர் பண்ணணும், தட் இஸ் we say bearish engulfing. இப்போ அடுத்ததுல இன்னொன்னு உண்டு, தட் இஸ் இங்க பாருங்க பச்சை கேண்டில். ஓகே, அண்ட் அடுத்ததுல இந்த சாப் கேண்டில் வந்து
almost 60% covered. So இங்க எப்படி 60% கவர்னா நம்ம piercing சொன்னோம் இல்லையா, but here we call it as dark cloud cover. Dark cloud. ஸோ கிட்டத்தட்ட ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், பேரிஷ் பேட்டர்ன், இப்போ வரைக்கும் நம்ம இந்த 4 பேட்டர்னை கவர் பண்ணிப்போம். அண்ட் சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்றச்சு ஏதாவது வந்துருச்சுனாக்கா நம்ம ஃபர்தரா அதை பார்ப்போம். நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ண போறோம். எல்லாருமே இதை கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், இது வந்து பியர்சிங் பேட்டர்ன், இது வந்து நம்ம சொல்லலாம் ஒரு bearish engulfing, and then we can say this is a dark cloud cover. So I hope strategy is not a problem. I hope candlestick pattern is not a problem. Everyone might be knowing this. Okay, இப்போ நம்ம வந்து QuantSap ஓட அப்ளிகேஷன்ல போலாம். ஓகே, இங்க பாருங்க, நான் அனலைஸ்ல போய் சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேடுக்கு போறேன். ஓகே, சோ இங்க பாருங்க, நான் நிஃப்டியோட 5 minutes சார்ட் பிளாட் பண்ணியிருக்கேன். Now I will plot RSI with it. பாருங்க RSI. ஓகே, சோ இப்போ RSI யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் இங்க கேட்டிங்கனாக்கா, இங்க பாருங்க, யூசுவலி RSI எப்படி எல்லாருக்குமே தெரியும். RSI எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, let me explain you once again. Let me explain you how to trade RSI. Okay, okay, so say இதான் RSI. ஓகே, RSI ஓட அப்பர் பேண்ட் வந்து யூசுவலி நம்ம 70 அண்ட் லோவர் பேண்ட் வந்து நம்ம 30 வைப்போம். ஓகே, அண்ட் யூசுவலி RSI எப்படி இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட், இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் RSI. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் RSI வந்து 70யோட லெவல்லனாக்கா ஓவர் பாட் ஜோனுக்கு கொஞ்சம் மேலே போயிருச்சுனாக்கா யூசுவலி நம்மளுக்கு ரிவர்சல் அங்கேருந்து பார்க்க கிடைக்கும். கரெக்ட், மோஸ்ட் ஆஃப் யூ மைட் பி நோயிங். அண்ட் இதே இப்போ RSI வந்து இங்கே ஓவர் சோல்டு ஜோன் கிட்டத்தட்ட வந்துருச்சுனாக்க இங்கேருந்து நம்மளுக்கு திருப்பி ஒரு ரிவர்சல் RSIல பார்க்கறதுக்கு கிடைக்கும். கரெக்ட், ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்போம், ஸ்கேல்பிங் எப்படி பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது வந்து நிஃப்டியோட 5 minutes சார்ட் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நவ் ஹியர் இஃப் யூ see, இங்க பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாக்ட்டா give me a second. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, can you see 2ஆம் தேதி, தட் இஸ் இன்னைக்கு கார்த்தால நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல RSI எவ்வளவு இருந்துச்சு, கிட்டத்தட்ட இங்க பாருங்க RSI was 76 77. கரெக்ட், ஸோ இன்னைக்கு வந்து கார்த்தால ஓவர் பாட் ஜோனுக்கு RSI போயிருச்சு. ஓகே, ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியுமா இல்லையா, ஐ டோன்ட் நோ. ஓகே, பட் இப்போ ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் நான் ஃபுல்லா இன்டெப்தா கவர் பண்ணணும்னு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம அதை பத்தி தனியா வீடியோ டெஃபினட்டா போடுவோம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு கிரீன் கேண்டில், ஒரு பேஸ் கேண்டில், அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ரெட் கேண்டில். கரெக்ட், ஸோ RSI இங்க பாருங்க ஓவர் பாட் ஜோனுக்கு இங்க போயிருச்சு. கரெக்டா அதே டைத்துல எனக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங், சாரி, ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிகிறது. ஸோ திஸ் வாஸ் அன் ஐடியல் சினாரியோ. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, மார்க்கெட் இங்க வந்துருச்சு, திருப்பி மேலே போறதுக்கான முயற்சி பண்ணிது. இங்க பாருங்க, நீங்க இங்க பாத்தீங்கன்னா கூட யூ குட் ஹேவ் ஷார்ட்டட் அகைன். ஓகே, இங்க பாருங்க, எக்ஸாக்ட்டா இந்த கேண்டல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க பேரிஷ் என்கல்ஃபிங் கேட்டர். கரெக்ட், இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா RSI பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஓவர் சோல்டு ஏரியா பக்கத்துலயே தான் இருக்கு. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியல் சினாரியோ, ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். கரெக்ட், ஈவினிங் ஸ்டார் அண்ட் RSI is at overbought zone if you see. கரெக்ட், give me a second. ஸோ இங்க பாருங்க, கரெக்ட், ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்னா இங்க நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு ஒரு ஷார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ RSI எப்பெல்லாம் ஓவர் பாட் ஜோனுக்கு போறதோ அந்த டைத்துல உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா we usually plan a short trade. Okay, and then இப்போ usually RSI வந்து say for example ஓவர் பாட் ஜோனுக்கு போச்சுனாக்கா நம்ம அங்க வந்து யூசுவலி இது பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம், செல் பண்றதுக்கு. RSI ஓவர் சோல்ட் ஜோனுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பை பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, now here if you see again I can see, இங்க பாருங்க, இங்க பாருங்க RSI பாருங்க கிட்டத்தட்ட ஓவர் சோல்ட் ஜோன் கிட்ட இருக்கு.
Can you see? And இங்க பாருங்க ஒரு மார்னிங் ஸ்டார் drop base and rally இங்க பாருங்க ஒரு மார்னிங் ஸ்டார் kind of pattern I can see. So it was clearly visible. RSI oversold இருக்கு. இங்க வந்து candlestick pattern is also reflecting me a bullishness. So இங்க வந்து நான் buy பண்ணி இருந்திருக்கலாம். இங்க இருந்து பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மார்க்கெட் மேல போச்சு. Okay, we will again check one more example. Okay, இங்கேயும் பாருங்க. Again here if you see இங்க பாருங்க a bullish engulfing pattern. Can you see this? Let me broaden this. இங்க பாருங்க. இங்க பாருங்க. Can you see RSI again somewhere near the oversold zone? இங்க பாருங்க இந்த கம்ப்ளீட்டா இந்த ரெட் கேண்டில் கவர் பண்ணிருக்கு. bullish engulfing or piercing you can say. இங்க இருந்து பாருங்க மார்க்கெட் திருப்பி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேல போயிருக்கு. Okay, now one more thing, wait. இங்க பாருங்க again check this. இங்க பாருங்க கம்ப்ளீட்டா மார்க்கெட் ஓவர்பாட் zone. Can you see RSI totally overbought zone? அடுத்த கேண்டில் பாருங்க இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் டார்க் கிளவுட் கவர், நாட் அ bearish engulfing but a dark cloud cover, that is 60% கவர் பண்ணிருக்கு பாருங்க இந்த பச்சை கேண்டில். Can you see? இங்க பாருங்க பச்சை கலரை பச்சை கேண்டில் 60% கவர் பண்ணிருக்கு. RSI ஓவர்பாட்ல இருக்கு. இங்க நான் செல் பண்ணியிருந்தேன்னு ஈஸியா எனக்கு ஒரு நல்ல எனக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைடுவேஸா தான் இருந்தது. ஓகே, அண்ட் அகைன் இஃப் யூ see இங்கேயும் பாருங்க ஸ்கேல்பிங் பண்றதுக்கு இது ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பாருங்க ப்ராப்பர் ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக். கேன் யூ see? இங்க பாருங்க ப்ராப்பர் ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், RSI ஓவர்பாட், கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க லெட் மீ ஷோ யூ. இங்க as such ஒன்னும் ப்ராப்பரா பேட்டர்ன் தெரியல. ஓகே, so we will ignore. Now here see, இங்க பாருங்க ப்ராப்பர் ஓவர்பாட் zone. Can you see? ப்ராப்பரா ஓவர்பாட் zone, ரெண்டு பேஸ், அடுத்தாப்புல ரெட் கேண்டில். this is the ideal evening star pattern. இங்க இருந்து பாருங்க மார்க்கெட் again reversed. ஓகே, so RSI கம்பைன் பண்ணி கேண்டில் ஸ்டிக்கை கம்பைன் பண்ணுங்க. 5 minutes டைம் ஃப்ரேம்ல எக்ஸலென்ட்டா ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். That is what I wanted to show. So இது வந்து என்னோட பர்சனல் அனாலிசிஸ். நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். along with it நீங்க இந்த ஆர்டர் புக் டேட்டாவையும் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க it will be excellent. So இந்த ஆர்டர் புக் டேட்டா என்ன சொல்றதுனாக்க எந்த நிமிஷத்துல எவ்வளோ ஆர்டர் பஞ்ச் ஆகுது, பையிங் எவ்வளோ ஆகுது, செல்லிங் எவ்வளோ ஆகுது, அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதே 1 minute சார்ட்டுக்கு போறேன். ஓகே, ஸோ இன் 1 minute சார்ட் இஃப் யூ கோ, இங்க பாருங்க நான் எந்த கேண்டல்ல என்னோட கர்சரை வைக்கிறேனோ அது அங்க உங்களுக்கு சொல்லும் எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கப்படுறது, எவ்வளவு குவாண்டிட்டி விற்கப்படுறது. Can you see? So you can combine this order book data as well with this analysis of oversold and overbought zone. So இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. கரெக்டா மார்க்கெட் ஓவர்பாட்டுக்கு 5 நிமிஷத்துல போயிருச்சு வச்சுக்கோங்க. RSI கேண்டில் ஸ்டிக்ல ஏதாவது ரிவர்சல் தெரியுதுனாக்கா யூ கேன் பிளான் அ ஷார்ட் ட்ரேட் ஸ்கேல்பிங். அதே மாதிரி ஓவர் சோல்டுக்கு வந்துருச்சு, ஏதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தெரியுதுன்னா நீங்க அங்க பை பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. there is a possibility that you can make money out of it. Okay, so I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இது ஒரு சிம்பிள் ஒரு பிகினருக்காக மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும். டோன்ட் டேக் எனி ட்ரேட் பேஸ்ட் ஆன் திஸ் பிகாஸ் யூ ஆர் அ பிகினர். உங்களுக்கு தெரியாது எப்போ ப்ராப்பரா என்ட்ரி பண்ணும், எப்போ ப்ராப்பரா எக்ஸிட் பண்ணுங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ நீங்க வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க நான் சொன்னதை உங்களுக்கு புரியுறதாண்டு. ஓகே, ஸோ ஒரு 5 நாள் 10 நாள் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரிய வந்துடும் ஓகே எப்போ ட்ரேட் எடுக்கலாம், எப்போ ட்ரேட் எடுக்கப்படாதுங்கிறது. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டா வீடியோ புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட என்ன கருத்துக்கள் உண்டோ அதை நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.